ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்காடில் உள்ள பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்தோம். அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் அந்த பார்க்கோட ஃபுல் வியூ. பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் ஏற்காடில் இருக்குது. இதுதான் ஃபுல் வியூ. இதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு பர்சனுக்கு 10 rupees. உள்ளே இருக்கிற கேம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம தனித்தனியாக பே பண்ணணும். ஒரு இதுக்கும் வந்து காம்போ மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 rupees, 250, 350, 600, 800னு காம்போ மாதிரி இருக்குது. கிட்ஸுக்கும் இருக்குது, அடல்ட்ஸுக்கும் இருக்குது. நாங்கள் வந்து 800 rupees per பர்சனுக்கு டிக்கெட் எடுத்திருந்தோம். அதனால் எல்லா கேம்ஸ், உள்ளே இருக்கிற எல்லா ரைட்ஸ் கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீ. இதே வந்து நம்ம 600ல் கூட காம்போஸ் இருக்குது. அதில் வந்து 6 கேம்ஸ் மட்டும் ஃப்ரீ கேம்ஸு, மற்றதுக்கெலாம் நம்ம பே பண்ணணும். அங்கே பே பண்ணதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு டேக் கட்டி விட்டுருவாங்க. அந்த டேக் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் ரைட்லேயும் ஏறுறப்ப அந்த டேக்கில் வந்து டிக் பண்ணிவிடுவாங்க. ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு ரைடுக்கும் ஒரு பர்சன். இது கிட்ஸுக்கான ஏரியா. இது ஒன்லி கிட்ஸுக்கு மட்டும். இதுக்கும் ஒரு காம்போ இருக்குது. ஒரு இதுலேயும் வந்து 5 minutes டைம் கொடுப்பாங்க. இது வந்து கிட்ஸுக்கான பஞ்சி ஜம்பிங். இதில் வந்து பிலோ 45 வெயிட் வந்து பிலோ 45க்கு கீழே இருக்கிற உங்கள் பர்சன் மட்டும் அலவுடு. சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் அலவுடு. 45 to 80 years உள்ளவங்களுக்கு இன்னொரு பஞ்சி எஜெக்ஷன் ஒன்று பெருசு இருக்குது. இப்போ அதையும் வீடியோ எடுத்திருக்கேன், காமிக்கிறேன். இது வெறும் கிட்ஸுக்கு. சேஃப்டியாக தான் பண்ணுறாங்க. நல்லா சேஃப்டியாக எல்லாத்தையும் ரோப்லாம் போட்டு நல்லா இருக்க கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பட்டன் மாதிரி ஒன்று ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம வந்து இந்த பசங்க வந்து மேலே போகிறாங்க. இது வந்து ஜிப்லைன். இது அடல்ட்ஸ்க்கும் இருக்குது, கிட்ஸுக்கும் இருக்குது ஜிப்லைனு. ஜிப் சைக்கிளிங். இதை நான் வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிப் சைக்கிளிங் இதுவும் பசங்க போனாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ரைட்லேயும் ஒரு டைம் மட்டும்தான் போக முடியும். பசங்க வந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்லலாம். பாருங்கள், என் பொண்ணு மேலே ஏறிட்டுருக்கு அடுத்ததுக்கு. அடுத்தது ரோப் அட்வென்ச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் அட்வென்ச்சர் அண்ட் அட்வான்ஸ்டுன்னு 2 லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது அட்வான்ஸ்டும் போனாங்க. அதை நான் வீடியோ எடுக்கல. பாருங்கள், இது வந்து பேசிக் லெவல். பயப்படாமல் தைரியமாக நல்லா போய் என்ஜாய் பண்ணாங்க. இதில் வந்து 8 சேலஞ்சஸ் இருக்கும். இந்த 8 சேலஞ்சஸும் அவங்க சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 3 பேருமே பாருங்கள் எப்படி போகிறாங்கன்ட்டு. இதே மாதிரி 8 சேலஞ்சஸ் இருக்கும். ரொம்ப சின்ன பசங்க போக பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, ஹெல்ப்புக்காக அவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போய் விடுறாங்க. இது அடுத்த லெவல். இவங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறதுனால அந்த ஹெல்ப்பர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இதுவே ஒரு 30 minutes ஆச்சு. க்யூவில் நின்று நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி வரதுக்கே 1 hour ஆயிடுச்சு.
ஆஃப்டர்நூன் 2 o'clock போல் நாங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். ரிட்டன் நாங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ரைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. ஏற்காடு ட்ரிப்பு நீங்கள் 1 day பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் நீங்கள் ஸ்டே பண்ணி இதில் நிறையா பிளேஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்து இந்த பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பசங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்தோம். அதில் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இந்த பிளேஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைம் எப்படி போச்சுன்னே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. கிட்ஸ் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கும் இது எல்லாத்துலேயும் அலௌடுனால அடல்ட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ், டீ, காஃபி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் போகணுன்ற அவசியம் இல்லை. உள்ளேயே வந்து கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. எல்லாம் நல்லா இருந்தது. மூணுலேருந்து 4 பேர் ஒரு எண்டு டு இன்னொரு எண்டு போகிற வரைக்கும் அடுத்தவங்க எல்லோரும் வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க அந்த பேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்தது இவங்களை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க முடிச்சிட்டாங்க. அதனால் இவங்க 3 பேரும் இப்போ போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணோன்னே பசங்களுக்கு நல்ல ஜாலியாக இருந்ததுனால இதுக்கும் மேலே அட்வான்ஸ்டு ஒரு 8 சேலஞ்ச் இருக்குது. அதையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லா அட்வென்ச்சர் ரைட்ஸும் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டு எண்டில் அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கலை. மேலே இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து அட்வான்ஸ்டு லெவல் சேலஞ்சஸ். ஏற்காட்டில் இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, ஸ்கை பார்க்குன்னு ஒன்று இருக்குது. இது வந்து பாப்பி ஹில்ஸு. பாப்பி ஹில்ஸில் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து எல்லாருக்கும் வந்து 10 rupeesன்றதுனால நாங்கள்லாம் உள்ளே போய் பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்கை பார்க்கில் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட்டே வந்து ஒரு பர்சனுக்கு 1000 rupees சொன்னாங்க. இப்போ நம்ம எந்த கேமும் விளையாடலை, நம்ம சும்மா வந்து பசங்க கூட தான் போகிறோம் அப்படின்னா கூட நம்ம 1000 rupees டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். நாங்கள் வந்து 2 days தான் ஸ்டே பண்ணி பார்த்ததுனால நாங்கள் ஸ்கை பார்க் போக டைம் இல்லை. நாங்கள் ஒரு நாள் பாப்பி ஹில்ஸும் மறுநாள் வந்து வேறு ஒரு 4-5 பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் 2 to 3 days பிளான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாப்பி ஹில்ஸும் நீங்கள் ஸ்கை பார்க்கும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. முடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் யாரெல்லாம் அட்வென்ச்சர் பார்க் போயிருக்கீங்க, என்னென்ன ரைட்லாம் போயிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத, உங்களுக்கு இந்த அட்வென்ச்சர்ஸ் ரைட்ஸில் வந்து எந்தெந்த ரைட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இதே பாப்பி ஹில்ஸ் வந்து யார் யாரெல்லாம் போயிருக்கீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து ஏற்காடு போகிறோம். ஃபஸ்ட் டைம் தான் அந்த பார்க், அட்வென்ச்சர் பார்க்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். இந்த பாப்பி ஹில்ஸ் வந்து இப்போ தான் நான் யூடியூப்பில் தான் நானும் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் போனோம்.
இதுதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்ததுனால முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் ரெண்டும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் பசங்க இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இறங்கிட்டாங்க. இது வந்து 40 இயர்ஸ்லேருந்து 40 வெயிட் வந்து நம்ம 40லேருந்து 45லேருந்து 80க்குள்ளே 80 கிலோக்குள்ளே இருக்கிறவங்களோட வெயிட் மட்டும்தான் இதில் அலௌடு. மற்றவங்களுக்கு அலௌடு இல்லை. ரொம்ப ஹைட்டுக்கு நல்லா மேலே போச்சு. இது பெரியவங்களாம் இதில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது கிளைம்பிங்கு பாருங்கள், எங்கள் பசங்க வந்து எப்படி ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு இதுவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஏறினாங்க. இந்த ஸ்டோனில் கால் வச்சு மேலே ஏறி ட்ரை பண்ணினாங்க. இப்போ மேலேருந்து கீழே இறங்குறாங்கல்ல, அது பேர் ஃப்ரீ ஃபாலு. சைடில் ஸ்டெப்ஸ் இருக்குது, அது வழியாக நம்ம ஏறி போயிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்மெட் போட்டு நம்மளை ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு ரோப் கட்டி மேலேருந்து கீழே வந்து இறக்கிடுவாங்க. இந்த கேம் பேர் வந்து ஃப்ரீ ஃபால். ஜிப் சைக்கிளிங் போகிறாங்க பாருங்கள், இது ஜிப் சைக்கிளிங். பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க அந்த ஜிப் சைக்கிளிங்கில். ஒரு இதுலேயும் வந்து க்யூவில் நின்று போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ரஷ்ஷு. வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஒரு ரைடும் அவங்க முடிக்கிறதுக்குள்ளே வந்து நான் இன்னொரு ரைடில் போயிட்டு க்யூவில் நான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு ரைடு அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே கரெக்டாக இருந்தது. இது சின்ன பசங்கன்றதுனால ரொம்ப வேகமாக மேலே ஏற்றாமல் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணாங்க. அந்த பட்டன் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், லைட்டாக தான் மேலே ஏறி கீழே இறங்கினாங்க. மூவ் ஆச்சு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 30 டைம்ஸ் இதே மாதிரி ஒரு கிட்ஸுக்கும் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு இது. இதுக்கு பேர் வந்து வாட்டர் ரோலர். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 பசங்க உள்ளே விட்டுட்டு அதில் நம்ம வந்து எப்படிலாம் ரோல் பண்ணி விளையாடலாமோ அப்படிலாம் விளையாடலாம். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து இந்த ரோல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். 5 மினிட்ஸ் டைம் இதுக்கு. உள்ளே ஏறினதுலேருந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கி விட்டுருவாங்க. இதில் வந்து பெரியவங்களும் வந்து அடல்ட்டுக்கும் வந்து அலௌடு. பசங்களும் போகலாம், அடல்ட்டும் போகலாம். 2 ரோலர் இருக்குது. நல்லா பெரிய ரோலராக தான் இருக்குது. அந்த லாஸ்ட் எண்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் வந்து இருக்கக்கூடாது. அந்த ரோலர் வந்து கவுந்துரும்னு சொன்னாங்க. சென்டர்லேயே விளையாட சொன்னாங்க பசங்களை. பாருங்கள், நல்லா வந்து ரோல் பண்ணி
நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இருக்கிற எல்லா ரைட்லையும் இந்த ரைட் தான் அந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. பாருங்கள் வீட்டில் எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி. சைடில் வந்து பசங்க விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக ஒரு பிளாக் கலரில் இந்த பெல்ட் பாருங்கள், எல்லா பக்கமும் வந்து அந்த பெல்ட்டை வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கிளாத்தை வச்சு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு வெளியில் வந்து விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக நிறைய பண்ணியிருந்தாங்க. எல்லா ரைட்லேயும் நல்ல சேஃப்டி, பசங்களோட சேஃப்டி முக்கியம், நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. பாருங்கள், அவங்க கையை வச்சு ரோல் பண்ணுறாங்க. ரோல் பண்ணோன்னா அந்த ரோலர் வந்து நல்லா அந்த வாட்டரில் வந்து ரோல் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள் எப்படி ரோல் பண்ணுறாங்கன்னு. ஒரு 2லேருந்து 3 ரைடு வந்து முடிச்சுட்டு இறக்கி விட்டோன்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இதில் ஏர் வந்து உள்ளே கொடுத்துட்டே இருக்காங்க. நல்லா டைட்டாக அந்த பலூனை வந்து டைட் பண்ணிடுறாங்க. ஏர் உள்ளே நல்லா கொடுத்து நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு 2 ரவுண்டு இல்லை 3 ரவுண்டு தான் அலவுடு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு ஏர் ஃபில் பண்ணிக்கிறாங்க. எங்கள் பசங்க ஏறுறதுக்கு முன்னாடி தான் ஏர் ஃபில் பண்ணாங்க. அதனால் ரொம்ப நல்லா ரோல் ஆகுது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக வந்து உள்ளே காற்று இருக்கிறதுனால ரோலர் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்லா ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சு. எந்த ரைடும் போகாமல் இதுக்கு மட்டும் போகணுன்னு அடல்ட்ஸோ இல்லை சில்ட்ரன்ஸோ யாராவது நினச்சாங்கன்னா இதுக்கு மட்டும் தனியாக வந்து பே பண்ணி போகலாம். ஒரு கேமும் இண்டிவிஜுவல் பேமெண்ட் கூட இருக்குது. நீங்கள் காம்போ எடுக்கலை அப்படின்னா ஒரு இதுக்கும் இண்டிவிஜுவலாக பே பண்ணி எல்லா ரைட்லேயும் நம்ம போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து நான் ஃபோட்டோவும் எடுத்து போட்டிருக்கேன், ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. யாராவது நீங்கள் ஏற்காடு போகிற பிளான் இருந்தீங்கன்னா அதில் பார்த்துக்கோங்க எல்லாம். அடுத்தது அது முடித்ததுக்கப்புறம் இந்த ஜிப்லைனில் தான் போனாங்க பசங்க. பாருங்கள், ஒரு எண்டு டு இன்னொரு எண்டில் போயிட்டு இறக்கி விட்டுடுறாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வந்துக்கணும். இந்த வாட்டர் ரோலர் பக்கத்துலேயே வந்து இந்த கியூ நின்றுட்டு இருந்தாங்க. இதில் போய் முன்னாடி நின்று இடம் போட்டோம். இல்லைனா ஒரு இதுக்கும் க்யூவில் நிற்கிறதுக்கே வந்து 30 to 40 மினிட்ஸ் ஆகுது. அதனால அவங்க ரோலரில் விளையாண்டுட்டு இருக்கும் போது இந்த க்யூவில் வந்து நாங்கள் நின்றுட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், மேலே என் பொண்ணு போகிறா பாருங்கள் அந்த ஜிப் லைனில்.
அடுத்தது இது வந்து வாட்டர் போட்டு, இது கிட்ஸுக்கு மட்டும்தான். 5 மினிட்ஸ் டைமு இந்த இதுக்கு. அடுத்தது இந்த ரைடு போனாங்க. இதுக்கும் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. க்யூவில் நின்று தான் போனோம் நாங்கள். அவங்களே வந்து தெரியல அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. பக்கத்தில் உட்காந்து எப்படி போகிறதுங்கிறத போகிறாங்க. ரோடு வந்து ஸ்மூத்தாக இருக்காது, கொஞ்சம் கரட முரடாக தான் இருக்கும். அதனால் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இதில் ஓட்டுறதுக்கு. ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ண இது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. 3லேருந்து 4 ரவுண்டு வந்து இதில் பசங்களை விட்டுறாங்க. நம்ம 3 to 4 ரவுண்டு இதில் போகலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. தனியாக ஓட்ட தெரிஞ்சவங்க தனியாக போகலாம், இல்லை நம்ம தெரியலன்னு சொன்னால் கூட வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த ரெட் டிஷர்ட் போட்டிருக்கவங்க அவங்க ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க சின்ன பசங்க, ஓட்ட தெரியாத பசங்களுக்கெல்லாம். பாருங்கள், இதேமாதிரி கூட வந்து பக்கத்தில் உட்காந்து போயிடுவாங்க சின்ன பசங்களாக இருக்கிறதுனால. எல்லா ரைட்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணான். லாஸ்ட் ரவுண்ட் போயிருக்காங்க. இப்போ வந்தோடனே இதோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், நாங்கள் ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்தோம். லைட்டாக இருட்டிட்டு வருது. கொஞ்சம் வந்து ரெயின் வந்தது, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபுல்லாக எந்த கேமும் போக முடியாதுன்னு நினச்சோம். மழை வந்து கொஞ்சம் தூத்தல் போட்டுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு. முடிஞ்சிருச்சு, 3 ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இது பஞ்சி எஜெக்ஷன் இது பேர். 45 நம்மளோட வெயிட்டு, நம்ம பாடி வெயிட் வந்து 45லேருந்து 80 வரைக்கும் இருக்கான்னு வெயிட் பக்கத்தில் மிஷின் வச்சுருக்காங்க. அதில் செக் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் அலவுடு. நம்மக்கிட்ட வந்து ஒரு சைன் வாங்கிக்கிறாங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நமக்கு எந்த பிரச்சனையானாலும் நான் அவங்க பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து, அந்த ஃபார்மில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சைன் போட்டதுக்கப்புறம் தான் இதில் வந்து அலவுடு. பாருங்கள், என் ஹஸ்பண்ட் வந்து இதில் போகிறாங்க. உடம்பு ஃபுல்லாக நல்லா சேஃப்டி தான் இது. நல்லா சேஃப்டியாக நல்லா டைட்டாக கட்டிட்டாங்க. ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறமா வந்து பாடி வந்து கொஞ்சம் டைட்டாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கி ஒரு கையில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ண உடனே நல்லா ஃபோர்ஸாக மேலே போயிடுது. வெயிட் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ, ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க 45 to 50க்குள்ளே வெயிட் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே பாடி வந்து ரொட்டேட் ஆகுது. 2 to 3 times ரொட்டேட் ஆகி கீழே வருது. ஒரு 60, 70 அந்த மாதிரி வெயிட் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹைட்டு போல், கொஞ்சம் மீடியம் ஹைட்டு தான் போச்சு. ஆனால் மேலே போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் கீழே வந்து வரும்போது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணாங்க, இந்த ரைடில் போனாங்க. பாருங்கள், லைட்டாக நல்லா உடம்பு டைட்டாகிடுச்சு, லைட்டாக தூக்குறாங்க பாருங்கள். அந்த கையில் ஒன்று வச்சுருக்காரு பாருங்கள், அந்த ரெட் டிஷர்ட் போட்டிருக்கிறவர். அதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் டக்குன்னு மேலே போயிடுது. அப்போ தான் எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க. பாருங்கள், மேலே போயிடுச்சு. நான் செம ஹைட்டாக மேலே போய் கீழே வராங்க பாருங்கள்.
வெயிட் இதே ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். என் ஹஸ்பண்ட் வந்து ரொட்டேட் ஆகலை, அப்படியே தான் வந்தாங்க கீழே. ஆனால் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உங்களுக்குலாம் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது முடிஞ்சிருச்சு. இப்போ கீழே ஸ்லோவாக இறக்குறாங்க. பாருங்கள், கை காலில் எல்லாம் கட்டி இறக்கிட்டாங்க. அவ்வளோதான், ரைடெலாம் முடிஞ்சிருச்சு. உள்ளே கேன்டீன் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.